நாம பகவானை சேவிக்க போகும்போது கையை கூப்பிக்கிறோம் இல்லையோ, எதுக்கு கை கூப்புகிறோம்னு ஒரு சந்தேகம். கை கூப்பினா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லை, நம்ம கிட்ட ஏதோ பழம் இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கு, ஏதோ சமர்ப்பிப்பதற்கு புஷ்பம் இருக்குன்னா இப்படி ஏந்தி கொண்டு போவோம். கையை மூடிக்கொண்டா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ஒண்ணும் கிடையாது, வெறும் கை என்று கூப்பி காட்டுகிறோமோ இல்லையோ. இதுக்குத்தான் ஆக்கிஞ்சன்யம் என்று பெயர். பகவானிடத்துல போகும்போது அவர் எதிர்பார்ப்பார், இவன் கர்மயோகம் செய்துவிட்டு வந்திருப்பான், ஞான யோகம் எல்லாம் பண்ணிருப்பான், பக்தி யோகம் செய்திருப்பான், அதனால மோட்சம் கேட்டு வந்திருப்பானோன்னு பகவான் நினைப்பார். நாம முதல்ல சொல்றது என்ன? கை கூப்பிட்டா என்னிடத்துல ஒண்ணுமே நல்லது கிடையாது, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், வைராக்கியம் எதுவும் என்னிடத்துல கிடையாது. அப்ப ஏனா மோட்சம் கொடுக்கணும்னா கருணை இருக்கும் இல்லையா உங்ககிட்ட, உங்ககிட்ட கருணை இருக்கு, அதுக்கு குறையே இல்லை, அப்ப கொடுத்து விடு. அப்ப கைகூப்பினாலே என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு அர்த்தம். அப்படி ஒன்றுமில்லாமல் ஒருவன் வந்து நின்னால் அவனுக்காகத்தான் பகவான் வந்து உழைக்கிறார். ஒருவனுக்கு என்கிட்ட நல்ல உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன்னு கர்வம் இருக்கலாம், நிறைய பணங்காசு இருக்குன்னு கர்வம் இருக்கலாம், நல்ல அழகாக இருக்கிறேன்னு கர்வம் இருக்கலாம், நிறைய படிச்சிருக்கேன்னு கர்வம் இருக்கலாம். மத்த மூணாவது பரவாயில்ல. படிப்புனால ஒருவனுக்கு கர்வம் வந்தா அது ரொம்ப தாழ்ந்தது. படிப்பினுடைய ஒரே குறிக்கோள் தலை வணங்க வேண்டும், தலை குனியணும். படிப்புனாலேயே தலை நிமிர்ந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தா கர்வம் வந்தால் பிரயோஜனமே கிடையாது. இப்ப பிறப்பாலோ, செல்வத்தாலோ, அழகாலோ, படிப்பாலோ, எந்த காரணத்தால் ஒருவனுக்கு மதம் இருந்தாலும் கர்வம் இருந்தாலும் பகவானுக்கு நெருங்கவே முடியாது அவனாலே. ஆனா ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்லை, ஏழை, தரித்திரன், ஒரு அகங்காரம் கிடையாது என்றால் பகவானுக்கு ரொம்ப எளிமையில் நெருங்கி விடலாமா. அவர் அதுதான் நல்ல வழின்னு தெரிவிக்கிறார். நம்ம கிட்ட இருந்த பணங்காசெல்லாம் திடீர்னு ஒரு நாள் காணும்னு வச்சுக்கோங்களேன், பயமே படாதீங்கோ, கண்ணன் உங்களுக்கு அனுகிரகிக்கிறார்னு அர்த்தம். ஒருவனுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டால் முதல்ல அவனிடத்தில் இருக்கிற செல்வத்தை பறித்து விட. செல்வம் இருக்கும் வரை அவன் என்ன புரிஞ்சுக்கவே முடியாது, கையில இருக்கிற பணங்காசு போகணும். ஏன்னா அதைத்தானே நம்பிக்கொண்டு உலகத்துல தைரியமா இருக்கும். யார் உறவினர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வேலைக்காரர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பணம் இருக்கு சுவாமி, பணத்தை வச்சு எல்லாத்தையும் பண்ணுவேன்னு நம்பிக்கையோடு இருப்பான். ஒரு நாள் கார்த்தால மொத்தமும் விழும், அன்னைக்கு வந்து பகவான் தான் புகழ்னு வந்து விழுவான். செல்வம் பறிக்கப்பட்டால் தான் பகவானிடத்துல ஆசை, உறுதியே நமக்கு ஏற்படும். அப்ப அப்படிப்பட்டவர்கள் உன்னை அணுகவே முடியாது. மதம் இருந்தால் அணுக முடியாது. எந்த கர்வமும் இல்லாமல் கையில் ஒன்றும் இல்லாதவன். குச்சேலருக்கு, சுதாமாவுக்கு கையில என்ன இருந்தது? நேர துவாரகைக்குள்ள போனார், கண்ணனே ஓடி வந்து அழைத்து கொண்டு போய் அவர் ஆசனத்தில் அமர்த்தி தான் கீழ் அமர்ந்து கொண்டு காலை பிடிச்சு விட்டு விசிறி வீசி விட்டு அவளை ஊட்டி விட்டு எல்லாத்தையும் பண்ணார். யாரானு பெரிய அரசன் வரட்டும், ஒரு 2 நாள் காத்திருக்க சொல்லு, அப்புறம் பாக்குறேன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருவார். ராஜா வந்தால் பகவான் நடத்தும் விதமே தனி, பக்தன் வந்தால், ஒண்ணும் இல்லாதவன் வந்தால் நடத்தக்கூடிய கௌரவமே தனி.